பொண்டாட்டி இருக்கா என்கிட்ட உக்காந்து எனக்கு என்னடா பேச்சு இதுக்கப்புறம் வாடின்னு அண்ணே என்னண்ணே பணம் கேட்டிருந்தேன் என்னண்ணா அரும்பு உட்கார அரும்பு நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கண்ணே. ஃபோன் பண்ணியிருக்க உட்கார அரும்பு ஃபோன் பண்ணியிருக்கேன். நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும் அண்ணே. யாருக்குமா? பிள்ளைக்கு பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும். சரிம்மா. 10,000 பணம் கட்ட சொல்றாங்க திங்கக்கிழமை அன்னைக்கு. இல்லைன்னா எக்ஸாம் எதுவும் விட மாட்டாங்களாம், வெளில அனுப்பிச்சிடுவேன்னு சொல்றாங்க. அப்படியே சொல்றாங்க. அது திமிரு தானே அவங்கலாம். அதனால கொஞ்சம் இல்ல காசு இப்போ இன்னைக்கெல்லாம் நாளைக்கு கட்ட போறோம். அது வெளியே அனுப்பிச்சிடும் சொல்லலாம். அது மாதிரி அதை கூட நீ சொல்ல என் பேரை சொல்ல வேண்டியதானே ரொம்ப. என் பேரை சொல்ல வேண்டியதானே. எங்க தாத்தா பேரை சொல்லலாம்ல. என் பேரை சொன்னா ஊரு பயப்படும். எங்க தாத்தா பேரை சொன்னா மாவட்டமே பயப்படும். ஆனா உங்க தாத்தா பேரை சொன்னீங்கன்னா உங்க ஊரும் பயப்படும். தெரியும், எனக்கு கேள்விப்பட்டிருக்கேன். தெரியும். ரொம்ப நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். காசு எவ்வளவு வேணும் உனக்கு? 10,000 ரூபாய் வேணுங்க. 10,000மா? ஃபீஸ் கட்டுறதுக்கு. நேத்து தான் மலர் இருக்குல்ல, மலர். ஆமா. அது 20,000 வாங்கிட்டு போச்சு. ஏதோ பாவம், ஏதோ அது வீட்டுக்காரர் உடம்பு சரியில்லையா, அது சரின்ட்டு வந்து அண்ணா இது மாதிரி என்ன அப்படின்னுச்சு. சரி போறோம், என்ன பண்றது. அப்புறம் நம்ம காசு வாழ்க்கையில வச்சுதான் என்ன பண்ண போறோம். 4 பேர் உதவி பண்ணிட்டு போறதுதான். அதுக்குதான் காசு வச்சிருக்கோம். இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும். 4 பேர் உதவி பண்ணணும். அரும்பு அதான் அரும்பு. சரிங்க, எனக்கு ஒரு 10,000 கொடுத்து உதவி பண்ணுங்க. பொண்ணு, நான் எவ்வளவு அழகா அரும்புங்கிறேன். நீ என்ன அண்ணன் ஒன்னேன்னு ஒரு உரிமையா பேசு. தாங்க எனக்கு அப்படி பேசு. ஏன் அண்ணன்னுங்கிற? அப்புறம் எப்படி சொல்றீங்க? உங்களை இவ்வளவு நாள் அண்ணன் தானே கூட்டம். சும்மா ரொம்ப ஊருக்குள்ள அப்படி பேசினா இங்கேயும் வந்து அண்ணன் அண்ணன்னு சொல்லாத. ஏன் வேற என்ன சொல்றீங்க? ரொம்ப எனக்கு நானா வெளியே சொல்ல முடியல. ஒரு வாட்டி போன வாரத்துல ஞாபகம் இருக்கா உனக்கு? நைட் அந்த பேக்கரிக்கு வந்து இல்ல? ஆமா வந்தேன். ஸ்வீட் வாங்க வந்தியா? ஆமா வந்தேன். நானும் அங்க ஸ்வீட் சாப்பிட தான் வந்தேன். உன்னைய நான் பார்த்த உடனே ஸ்வீட் சாப்பிடுற மூடே போயிருச்சு. ஏன் என்னத்துக்கு? நீயே ஸ்வீட்டை பார்த்துட்டு உன்னைய பார்த்து எப்படி சாப்பிடுவேன்? நாங்க என்ன இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. வந்தது ஒரு 10,000 ரூபாய் பணம் கொடுங்க, என் புள்ள வெளில அனுப்பிச்சு விட்டாங்க. பேசாத. 10,000 பெரிய காசே இல்ல. ரொம்ப இப்ப நான் உனக்கு இப்போ உன் நம்பருக்கு உடனே நான் ஜிபேல 10,000 20,000 போட்டு விடுறேன். நான் சொல்றத புரிஞ்சுக்க. நான் மனசுக்குள்ள இருக்கதான் பேசுறேன். நான் இங்கதான் பேச முடியாது ரொம்ப, அங்கதான் பேச முடியாது. ஊருக்குள்ள பேச முடியுமா? என் மனசுல இங்கதான் பேசுறேன். என்ன இரும்பு? ஏன்னா நீங்க அண்ணன் தானே. நீங்க அதுல என்ன அந்த மாதிரி வீட்டுக்காரு வேலை செஞ்ச முதலாளி. நீங்க அண்ணன் அண்ணன்னு சொல்லாத. எல்லாருமே அண்ணன் அண்ணன்னா கிட்ட கிட்ட தள்ளிட்டு வரீங்க. ஓ எல்லாரும் அண்ணன் அண்ணன் அண்ணன். அப்புறம் நான் என்ன சொல்றது? நான் நல்லா இருக்க ட்ரெஸ் என்ன நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? ரொம்ப என்ன ரொம்ப ஏன் நீ ஊந்துறாது? பரவாயில்ல, இருக்கட்டும் அண்ணா, இருக்கட்டும் அண்ணா, தொடாதீங்க அண்ணா. மேலண்ணா இங்க வா, ரொம்ப பக்கத்துல வா. இருக்கட்டும், இங்க அங்க வந்து உட்காரு. பரவாயில்ல, இருக்கட்டும் அண்ணா. யாருமே இல்ல, நம்ம 2 பேர் தான் இருக்கிறோம். உட்காரு. இருந்தா அண்ணா, யாரு இருந்தா அண்ணா, இல்லாட்டி இருந்தா அண்ணா ஃப்ரீயா பழகலாம். என்ன தப்பா? நீ ஏன் டைட்டா இருக்கிற? இந்த வேலியை விட்டு வெளியே வா. நீ வேலி போட்டிருக்கல, அந்த வேலியை விட்டு வெளியே வா. ரொம்ப என்ன ரொம்ப எதுக்கு வேலியை விட்டு நான் எதுக்கு வெளில வரணும்? என்ன இது வெளியே நான் வரணும்? வேலியை விட்டு எதுக்கு நான் வெளில வரணும்? ஆனா நீ அரும்புவோம் பேரு, ஆனா நீ தான் என் கரும்பு. என்னது? ஆமா. மேல தொடாதீங்க. புரியுதா இல்லையா? தொடாதீங்க. நீ தான் என் கரும்பு. அதுக்கு என்ன பண்ணணும்? கரும்பு என்ன சாப்பிட ஆசையா இருக்கும், வேற என்ன? இங்க பாருங்க, தேவையில்லாத பேச்சு பேசாதீங்க. நான் வந்து இல்லங்க, நான் வந்தது உங்கள்ட்ட வந்து பணம் வாங்கலான்னு சொல்லிட்டு வந்தேன். என் பிள்ளைக்கு பணம் கேட்கலாம். சரிங்களா? நீங்க வந்து மேல கை வைக்கிறது, இந்த அதெல்லாம் தயவு செஞ்சு நீங்க பண்ணாதீங்க. நீ எல்லாம் ஒரு முதலாளி. என்ன சரி, நீ எல்லாம் ஒரு முதலாளி. உன்கிட்ட வந்து என்ன பண்ற நீ? அரும்பே என்ன அரும்பே கிரும்பே சோறும்பே சிறும்பே என்னது? அங்கேருந்து வந்து மேல தொடுற கால உழுவாத அரும்பு. உன் கால நான் எதுக்கு விழணும்? நீ எனக்கு வந்து மேல அங்கேயும் இங்கேயும் கை வைப்ப. கயிறா உனக்குலாம் நான் மரியாதை கொடுத்து அண்ணன் சொல்லி கூப்பிட்டு இருந்தா. ஒண்ணு இல்லப்பா. கையிடுறா. நீ எல்லாம் ஒரு முதலாளின்னு சொல்லிட்டு உன்கிட்ட வந்து வேலை பார்த்தா நீ வந்து அங்க கைய வைக்கிற, இங்க கைய வைக்கிற. எதுக்கு நான் வரணும்? எதுக்குடா நான் வரணும் தோட்டத்துக்கு? எதுக்குடா நான் வரணும் சொல்லு? எதுக்கு? ஒரு அரும்பு, எனக்கு கரும்பு. நீ இன்னொரு சின்ன கரும்பை பிடிச்சி கரும்பு வச்சு கடி.
இந்த கடி உன் தொண்டையில ஏத்துருவேன். சோறு தானே திங்குற நீனு, வேற என்ன திங்குற? ஏய் கையடுறா. வா ஒரு நிமிஷம் உட்காரு வா. எதுக்கு நான் வந்து உட்காரணும்? ஏன் டென்ஷன் ஆவற? நான் எதுக்கு உன் பக்கத்துல உட்காரணும்? டென்ஷன் ஆவற வா ப்ளீஸ். ப்ளீஸ் வா. என்ன டென்ஷன் ஆவாத? யாருமே இல்ல, நீ சவுண்ட் போடாத. உன்கிட்ட வந்து நான் பணம் கேட்டா நீ வந்து என்ன வந்து கூப்பிடுவியா? நாளை எதுக்கு கை வைக்கிறேன்? உனக்கு பொண்டாட்டி இல்ல? ஏய் உன் பொண்டாட்டி இருக்கா? கையடுடா, கையடு கையடு. ஏன் கைய நீ முறையாத? சொல்றதை கேளு. ஏத்துறேன் நானு. கையடு. நான் சொல்றதை கேளு ஒரு நிமிஷம். என்ன கேட்கணும் உன்கிட்ட? நான் என்ன கேட்கணும்? என்ன கேட்கணும் உன்கிட்ட? நான் பணம் தானே கேட்க வந்தேன். நான் வேற என்ன கேட்க வந்தேன்? ஏன் கோபப்படுற? என்ன கோவப்படாத. உன்கிட்ட நான் என்ன கேட்க வந்தேன்? பணம் தானே கேட்க வந்தேன். நீ எல்லாம் ஒரு வந்து முதலாளி. உன்கிட்ட மயிறு பேரு வேலை செய்யறாங்க. என்கிட்ட உட்காந்து எனக்கு என்னடா பேச்சு? இதுக்கப்புறம் சோறு தானே திங்கிற, வேற ஏதாவது திங்கிறியா? கையடுறா. என் மேல நீ கையே வைக்க கூடாது. அறிவில்ல உனக்கு? ஊர்ல உன்னை பஞ்சாயத்துல நான் விட்டு உன்னை நான் அசிங்கப்பட்டு உன்னை நடுத்தருல நான் நிக்க வைக்கிறேன். கையடுறேன், வண்டியை உடைச்சிடும். கையடு கையடு. பஞ்சாயத்துல விட்டு உன் மனசை பத்தி நான் என்ன புரிஞ்சுக்கணும்? என்ன புரிஞ்சுக்கணும்? நான் உன்னைய கசக்கலான்னு நீ சட்டையனா கசக்கு. என்னத்த கசக்குவ? நீ என் முடியல முதல்ல நீ டச் பண்ணி பாரு. இந்த தலை உன்னை திருப்பிடும். நீ டச் பண்ணியா? நீ பண்ணு. நீ பண்ணு. நீனு மலர் போல என்ன நினைச்சுக்கிட்டியா? மலர் போல என்ன நினைச்சுக்கிட்டியா? மலருக்கு 20,000 கொடுத்தியா? அது போல என்ன நினைச்சுக்கிட்டியா? முத்தம் கொடுக்க மாதிரியே வரியா? திப்பிடுவேன். ஊர்ல போயிட்டு உன்னை வந்து ஆளுங்களை இட்டுட்டு வந்து உன்னை பஞ்சாயத்துல நிக்க வச்சு உன்னை அசிங்கப்படுத்தல. பண்றேன்னு பஞ்சாயத்துல விட்டு அசிங்கப்படுத்தி உன்னை கத்திடுவாங்க பாரு.